உடன்பிறப்புகளால் மதிக்காதவர்கள் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. சொந்தக்காரங்களால் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சிறுமையா இருக்கிறாங்க, அவங்க எளிமையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்களை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், கடன் பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறவர்கள், அவங்களால கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி குடும்பமே மதிக்காதபடி ஸ்தோத்திரம் அற்பமாய் எண்ணப்பட்டு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்றோம். அல்லேலூயா. இனி ஒரு பொருள் கேவலம். சிறுமை என்பதற்கு பொருளை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். கேவலமா பார்க்கலாம். சிறுமை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, உங்களை கேவலமா பார்க்கலாங்களா? உங்களை அற்பமா யோசிக்கிறாங்களா? உங்களை மதிக்காம உங்க குடும்பம் உங்களை தள்ளுதான். அவரை இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி செல்லிருக்கிறோம். ஆண்டவரே, நான் சிறுமையா இருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டு வாழ்கிறேன். என் குடும்பத்தில் என் சொந்தங்களில் நான் மதிக்காதவர்கள், என்ன மதிக்காதவர்கள், நான் அற்பமான கேவலமான ஒரு நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த நிலையை மாற்றி நம்மை மேன்மையுள்ளவர்களாய் மாற்றி அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சிறுமை என்பதற்கு அவன் அற்பம் என்கிறது ஒரு பொருள். இரண்டாவது, பிறரால் மதிக்கப்படாத ஒரு நிலைக்கு நேராக தள்ளப்படுகிற என்பது ஒரு பொருள். மூன்றாவது, கேவலமாக ஜனங்கள் பார்க்கிற ஒரு நிலை, அதுதான் சிறுமை. நான்காவது ஒரு பொருள் இருக்குது, இழிவு. நம்மை இழிவுபடுத்துகிற ஒரு அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் மோசே தேவனை நோக்கி கதறுகிறான். ஆண்டவரே, எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கும் என்று கதறுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு மோசே ஜெபித்தது போல நம்ம வேற பரிகாரம் ஒன்றுமே இல்லை. அவர் ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி கூப்பிட்டான். தேவரே அவனுக்கு நல்லா தெரியும், தேவனை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவருடைய சிறுமையை மாற்ற முடியும். எத்தனை பேருக்கு விசுவாசம்? நம்ம ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி ஜெபித்தால், விண்ணப்பித்தால், நிச்சயமாகவே நம்முடைய சிறுமை எவ்வளவு பெரியதா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிறுமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும்